லீலா, ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல? வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. இனிமே குழந்தைங்கள அதிகமா வெளியவே விடக்கூடாது. ஹே சஞ்சு மஞ்சு, வெயில் ரொம்பவே அதிகமா இருக்குல்ல? இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. ஆமா டயானா, இன்னைக்கு ரொம்பவே வெயில் அடிக்குதுல்ல? தாங்கவே முடியல வெயில் அடிக்கிறது. இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும். எனக்கும் அதே யோசனை தான் டயானா. அம்மா கிட்ட கேட்டா ஜூஸ் செஞ்சு தருவாங்க. நல்ல யோசனை. இரு பிங்கி பிரின்சி போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். அம்மா, வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு, ஏதாவது ஜூஸ் பண்ணி தரீங்களா? சரி டயானா, உனக்கு ஜூஸ் பண்ணி தரேன் நானு. என்ன ஜூஸ் பண்ணலாம் நீயே சொல்ல. அம்மா, போன தடவை பூஸ்ட்டை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணி தந்தீங்கல்ல, அதுவே செய்யலாமா? பூஸ்ட் மில்க் ஷேக்கா டயானா? பூஸ்டில் மில்க் ஷேக்கா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை டயானா. பூஸ்ட் மில்க் ஷேக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் அம்மா கிட்ட சொல்லி செய்யணும். மஞ்சு, என்ன எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மில்க் ஷேக்கு ஜூஸ்ன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன லீலா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஸ்வாதி, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அதான் குழந்தைங்களுக்கு ஜூஸ் தான் செஞ்சு தரலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா லீலா, நீ தான் ரொம்ப நல்லா ஜூஸ் போடுவியே, இன்னைக்கு ஏதாவது ஜூஸ் செஞ்சு தரையா? சரிங்க, ஜூஸ் நான் மில்க் ஷேக்கே பண்ணி கொடுக்குறேன். ஷோபா, இந்த வெயில் வேற தாங்கவே முடியல. அம்மா ஒரு வழியா மில்க் ஷேக் செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. ஏன் சஞ்சு, ஏன் படுத்துக்கிட்டு இருக்க? எந்திரி. எங்க அம்மா இன்னைக்கு மில்க் ஷேக் செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. எந்திரி சஞ்சு. ஏய் டயானா, இங்க வா. இந்த காசை வாங்கிட்டு போய் நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வா. சரிம்மா, என்ன வாங்கிட்டு வரணும் இந்த காசுக்கு? ஒரு பால் பாக்கெட்டும் 2 பூஸ்ட் பாக்கெட்டும் வாங்கிட்டு வா டயானா. டயானா, நானும் கடைக்கு வரேன். நம்ம 3 பேருமே கடைக்கு போவோம் சஞ்சு, வா போலாம். சரி வாங்க போலாம். ஒரு பால் பாக்கெட் 2 பூஸ்ட் பாக்கெட் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு நல்லா மில்க் ஷேக் குடிக்கலாம். அம்மா, நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டதோ. பால் பாக்கெட் பூஸ்ட் ரெண்டுமே இருக்குமா? மில்க் ஷேக் செய்யுங்க. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தர்பூசணி இருக்கு, அதையும் எடுத்துட்டு வா டயானா. இந்த மில்க் ஷேக் செய்ய முதல்ல தர்பூசணியை விதை இல்லாமல் எடுத்துக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்தால பால், அதையும் இதில் ஊற்றிடலாம். தர்பூசணியும் பாலும் சேர்ந்தாலே இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பால் கலந்த உடனே 2 ஐஸ் கட்டி எடுத்து போட்டுருவோம். மில்க் ஷேக்கில் ரொம்ப கூலிங்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம வாங்கின பூஸ்டையும் கொட்டிடுவோம். அப்படியே கொஞ்சம் நிறைய சர்க்கரையும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மிக்சியில் போட்டு எடுத்தா மில்க் ஷேக் ரெடி. ஏய், மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அம்மா, எனக்கு முதல்ல மில்க் ஷேக் கொடுங்க. ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் வாங்கிக்கோங்க. கலரே செம்மையா இருக்கு டயானா, ரொம்ப கூலிங்காக வேற இருக்கு. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு, நான் தான் முதல்ல குடிக்க போறேன். நான் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் ஒரு ஐஸ் கட்டி போட்டுப்போம். வாசனையே சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா டயானா, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. மஞ்சு, உனக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு டயானா இந்த பூஸ்ட் மில்க் ஷேக். நானும் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். ஆகா லீலா, ரொம்பவே நல்லா இருக்கு லீலா. பூஸ்டில் வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கு லீலா. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய மில்க் ஷேக் செய்யலாம். பாய் காய்ஸ். லீலா, இந்த மில்க் ஷேக் ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்களா, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, யாரும் அதிகமாக வெளியே போகாதீங்க. நீங்களும் இந்த மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணுங்க. பாய்.